நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு கதிர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டாபிக். எப்படி சிங்கப்பூரில் எக்ஸ்ட்ரா பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். நம்ம காலத்தின் ஓட்டத்தில் எல்லோரும் ஏதோ ஒரு திசையில் இந்த பணத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். யாரையும் ஏமாற்றாமல், பொய் சொல்லாமல், திருடாமல் நீங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் நீங்கள் நியாயமாக சம்பாதிச்ச பணம் தான். அதுக்கு தேவையான உழைப்பை நம்ம போட்டு தான் ஆகணும். இந்த உலகத்தில் மனுஷன்லேருந்து சின்ன சின்ன எறும்பு வரைக்கும் அதுக்கு தேவையான உழைப்பு அது போட்டால் தான் அதுக்கான பலனை கிடைக்கும். அந்த உழைப்பு கூட கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிக்கிறவங்க அதிகமாக பணம் சம்பாதிக்கிறாங்க, வெற்றி அடைகிறாங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எப்படி ஸ்மார்ட்டாக பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என்னுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய எல்லா வீடியோவையும் வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது எந்த விதமான விளம்பர பதிவும் கிடையாது. யாரையும் ப்ரமோட் பண்ணுறதுக்கோ எதையும் சிறப்பாக சொல்கிறதுக்கோ நான் இதை போடலை. இது முழுக்க என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நான் போடுற வீடியோ. எனக்கு கிட்டத்தட்ட நான் 2-3 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் மாதம் ஒரு 50,000 ரூபாயிலேருந்து 1 லட்சம் வரைக்கும் என்னால் ஈஸியாக இந்த பணம் இதில் சம்பாதிக்க முடியும், சம்பளம் இல்லாமல் தனிப்பட்ட முறையில். அதனால் இதை நான் உங்களுக்கு சொல்லும்பொழுது உங்களுக்கு யாருக்காவது இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அதை நான் பதிவு செய்கிறேன். அதே நேரத்தில் இது அப்படியே நான் சொல்லிட்டேங்கிறதால நீங்கள் அதை பயன்படுத்த தேவையில்லை. இதுக்கு தேவையான போதுமான அறிவோட, நாலேஜோடு நீங்கள் அது என்ன அப்படின்னு கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அதை பயன்படுத்துறது நல்லாயிருக்கும். இது இப்போ நான் சொல்கிறதால இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான். நீங்களாகவே இதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து நேரடியாக அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி கிரிப்டோ கரன்சி வாங்கி சேல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். நான் சிங்கப்பூரில் ஏகப்பட்ட ட்ரேடிங் வெப்சைட் இருக்குது. அந்த ட்ரேடிங் வெப்சைட்லலாம் நான் நிறையா ரிஜிஸ்டர் பண்ணி பார்த்துட்டு நிறையா யூஸ் பண்ணி பார்த்தேன். அதில் எனக்கு இந்த ஆப்ஸ், இந்த Coinhakoங்கிற ஆப்ஸ் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. பயன்படுத்துறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் சாதாரணமாக உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை ஈஸியாக எடுத்துக்க முடியும். இது நீங்கள் எடுத்த உடனே ஒரு பெரிய அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும், பெரிய அமௌண்ட்டாக நீங்கள் பயன்படுத்தணும்னு கிடையாது. மினிமம் பர்ச்சேஸ் $30 இருக்குது. நீங்கள் Coinhakoங்கிற மொபைல் ஆப்ஸ் இது மொபைல் ஆப்ஸாகவும் பயன்படுத்திக்கலாம், வெப்சைட்லேயும் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம அதை சேல் பண்ணி எப்படி அதை பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நான் இது முழுக்க இப்போ நான் எப்படி பயன்படுத்திகிட்டு இருக்கணும் அதை தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நான் விருப்பம் இருக்கிறவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு மேலும் இதை பற்றின நாலேஜோடு பயன்படுத்துங்க. இதை இந்தியாவில் உள்ளவங்க பயன்படுத்த முடியாது. இந்திய கவர்மெண்ட் இதை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. பிட்காயின் டிரான்சாக்ஷன்லாம் பேன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ லைசன்ஸுக்கு அப்பீல் பண்ணிருக்காங்க. மேபி கூடிய சீக்கிரம் அதை அப்ரூவல் பண்ணலாம், பண்ணாமல் போகலாம். ஆனால் சிங்கப்பூரில் உள்ளவங்க, மலேசியா, இந்தோனேஷியா, வியட்நாம் இது மாதிரி நாட்டில் உள்ளவங்க இந்த Coinhako வெப்சைட்டை நீங்கள் பயன்படுத்தலாம். அதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு தான் பயன்படுத்த முடியும். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டதுனாக்கா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. மறுபடியும் சொல்கிறேன், சரியான புரிதல் உள்ளவங்க தேவையான நாலேஜோடு இதை பயன்படுத்துங்க. முதல்ல ஆப் ஸ்டோருக்கு போயிடுங்க. ஆப்பிள் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஆப் ஸ்டோருக்கு போயிடுங்க. இல்லை ஆண்ட்ராய்டுனாக்கா ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு நீங்கள் Coinhako அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிங்கனாக்கா Coinhako அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஏற்கனவே நான் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இதோடைய ஃப்ரண்ட் பேஜில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கலாம். இதில் ஃப்ரண்ட் பேஜில் உங்களுக்கு ஷார்ட்கட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன காயின் வாங்க போகிறீங்க, ஈஸியாக எதாவது ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் வாங்கிக்கலாம். நான் ஏற்கனவே ஃபேஸ் ஐடி போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் உள்ளே போயிடலாம். இது உள்ளே போனீங்கன்னாக்கா நீங்கள் மேலே பார்க்குறது டோட்டல் வேல்யூன்னு நீங்கள் எந்த அளவு காயின் வாங்கி வச்சுருக்கீங்க, இல்லை எந்த அளவு உங்களுடைய வாலெட்டில் அக்கௌண்ட்டில் காசு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். மேலே உள்ளது டோட்டல் வேல்யூ. உங்களுக்கு வேணாம்னாக்கா நீங்கள் இதை ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணிக்கிட்டாக்கா உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஸோ கீழே உள்ளது கேஷ் பேலன்ஸ். நீங்கள் ஏதாவது சேல் பண்ணி வச்சுருந்தீங்கன்னாக்கா நீங்கள் அதில் கிரெடிட் பண்ணி வச்சுக்கலாம். இது கீழே பார்க்குறது என்ன அப்படின்னாக்கா இது எல்லாமே பிசிஹெச்னா பிட்காயின், கேஷ், சிஎம்பி, அது மாதிரி நிறையா காயின்ஸ் இருக்குது. நீங்கள் பிட்காயினாலே நிறைய பேருக்கு அது எல்லாமே 20 லட்சம் 10 லட்சம் அப்படின்னுங்கிற மாதிரி பிரமிப்பாக இருக்கும். அந்த அளவில் சின்ன அமௌண்ட்டில் கூட நிறையா இப்போ எல்டிசிலாம் இருக்குது. $75, $29. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பிசிஹெச் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அதோடைய மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குது, ஒரு நாளில் எப்படி எந்த அளவு ஏறி இறங்கி இருக்குது, 7 டேஸில் எப்படி ஏறி இறங்கி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இதில் பை செல் பட்டன் இருக்குது இல்லைங்களா, இதில் நீங்கள் பைன்னு கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் எவ்வளோ வாங்க போகிறீங்க, பைங்கிற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் அதில் போய்ட்டு எவ்வளோக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இப்போ $1000 வாங்குறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு $1000 எவ்வளோ ஒர்த்துக்கு உள்ள காயின் வந்து இங்கே இருக்கும். 1% சர்வீஸ் சார்ஜ், இது வந்து மோஸ்ட்லி ரீசனபிள் தான். மற்ற வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது 1% ரீசனபிள். ஸோ செல், இப்போ உங்கள்கிட்ட ஏற்கனவே காயின் எதாவது இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் செல் பண்ணால் இமீடியட்டாக உங்களுக்கு நீங்கள் செல் பண்ணி அது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போயிடும். மேலே உள்ளது எல்லாமே க்ரீன் கலரில் உள்ளது பையிங் ரேட்டு, கீழே உள்ளது செல்லிங் ரேட், சிகப்பு கலரில் உள்ள செல்லிங் ரேட். இது எப்படி நீங்கள் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ உங்களுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மூலமாக, சிங்கப்பூர் பேங்க் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னாக்கா டெபாசிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து இது மூலமாக நீங்கள் அவங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினீங்கனாக்கா அது உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். கேஷ் பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதில் நீங்கள் எப்படி வேணும்னா உங்களுக்கு தேவையானதை டெபாசிட் பண்ணிக்கலாம். இதில் காசு இருக்கிறத நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். எப்படி நான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஈஸியாக. ஸோ இது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இதுதான் ஆப்ஸ். நெக்ஸ்ட்டு நியூஸ், அந்த மார்க்கெட் எந்த அளவு போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். நியூஸ் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் இதை உங்களுக்கு தேவையான அளவு என்ன காயின்ஸ் நீங்கள் வந்து உதாரணத்துக்கு பிடிசி தான் வாங்கியிருக்கீங்க, எல்டிசி தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதை மட்டும் செலக்ட் பண்ணி அதுக்கான நியூஸ் மட்டும் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்ததாக ரிவார்ட்ஸ் அப்படின்னாக்கா ரிவார்ட்ஸ் வந்து நீங்கள் ஒவ்வொரு முறை ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு அவங்க பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் காயின் வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ரெகுலராக நீங்கள் பர்ச்சேஸே பண்ணலாம் கூட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் காயின்ஸ். இப்போ எனக்கு வந்து ஹிஸ்ட்ரியை வச்சு இப்போ இதெல்லாம் நான் யூஸ் பண்ணதால் எனக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸு, இதை வச்சு நான் நிறையா வாங்கியிருக்கேன் காயின்ஸ். அப்போ 7 XRPன்னு இருக்கு இல்லைங்களா, ரிப்பிள்ஸ் 2500 பாயிண்ட்ஸ் வச்சு வாங்கியிருக்கேன் நான். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ். அடுத்தது ஹிஸ்ட்ரியில் வந்து இப்போ நீங்கள் என்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ பை செல் 2 இருக்குது இல்லைங்களா, இதை நான் எப்படி என்ன வாங்கியிருக்கேன், என்ன சேல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் இப்போ நான் வாங்கின காயின்ஸ், இது நான் வந்து செல் பண்ணது. இப்போ 7ஆம் தேதி ஆகஸ்ட் வந்து 26 காயின் செல் பண்ணேன். அது வந்து $11,000 செல் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்லாம் நிறைய ட்ரான்சாக்ஷன் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பார்த்துக்கலாம். அது நீங்கள் வெப்சைட்டில் பயன்படுத்தும் போது நீங்கள் ரிப்போர்ட்டாக கூட நீங்கள் கிளியராக எடுத்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ். உங்களுக்கு மந்த்லி நீங்கள் சாலிடாக பயன்படுத்துனீங்க அப்படின்னாக்கா ஒரு 500லேருந்து 2000 வரைக்கும் ஈஸியாக சம்பாதிக்கலாம். நீங்கள் ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதிக லாபம், கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கம்மியான லாபம். அதை கொஞ்சம் புரிதலாக நீங்கள் அதை மானிட்டர் பண்ணுங்கள். எடுத்த உடனே எல்லோரும் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு காசை போட்டு லாஸ் ஆகிட வேணாம். முதல்ல ஒரு $30 ஒரு மினிமம் பர்ச்சேஸ் நீங்கள் பண்ணினீங்கனாலே உங்களுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் முதல்ல அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு மூலமாக நீங்கள் பணத்தை போட்டுட்டு ஒரு $30 டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் இந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றி பர்ச்சேஸ் பண்ணி அதை சேல் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னது எப்படி வித்ட்ரா பண்ணுறது, டெபாசிட் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்கிறேன் நான். இப்போ இங்கே இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து அந்த கேஷ் பேலன்ஸ்னு இருக்குது. அது வந்து சிங்கப்பூர் டாலரில் இருக்குது. இப்போ $1636 இருக்குது. இப்போ நீங்கள் அதை உங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் ஏற்கனவே என்னுடைய அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி வச்சுருக்கேன்.
வித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணால் நான் ஏற்கனவே லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய சிங்கப்பூர் டிபிஎஸோடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் எடுக்க போகிறீங்களோ அதில் டைப் பண்ணி அதை சென்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக போயிடும். ரொம்ப பயனுள்ள ஆப்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கிங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் என்னுடைய ரெஃபரல் கோடை போட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. எனக்கும் கொஞ்சம் ரிவார்ட்ஸ் பாயிண்ட் கிடைக்கும். நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணினீங்கனாக்கா என்கிட்ட தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு மேலும் டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மேலும் இதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை என்கிட்ட தனிப்பட்ட முறையில் நான் உங்கள்கிட்ட நிறைய கேள்வி கேட்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு லைக் பண்ணி அது மூலமாக எனக்கு இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணலாம். நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.